தமிழ் சினிமாவில் வந்து பாவரிசை தமிழ் சினிமாவில் பாவரிசை படங்கள்னு ஒரு காலகட்டம் உண்டு. அதுக்கப்புறம் பாவரிசை படங்களைப் போல பாவரிசை இயக்குநர்கள்னு ஒரு பெரிய காலகட்டம் உண்டு. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, பாக்கியராஜ் அப்படின்னு. அப்படி அந்த பாவரிசை இயக்குநர்களில் வந்து வரிசையாக ஒவ்வொரு இயக்குநரையும் எழுதுனதில் பாக்கியராஜ் அவர்களுடைய இறப்பு என்பது அவர்கள் குடும்பத்தினரை போலவே நம் எல்லோருக்குமே ஒரு எதிர்பாராத இழப்பு. காரணம், இன்றைக்கு காலையில் 8:30 வரை எழுத்தாளர் சங்க தேர்தலில் போட்டியிடுவதற்காக தயாராகி குளிக்க போன ஒருத்தர், அதுவரை இந்த உதவியாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ல இப்படி இறந்துட்டாருங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவல். பாக்கியராஜ் என்பது தமிழ் சினிமாவில் எல்லா மிகப்பெரிய இயக்குநர்களைப் போல அவரும் ஒரு மிகப்பெரிய இடம் உள்ளவர். ஆனாலும் அவருக்கு ஒரு சிறப்பு இடம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பீம்சிங்க்கு பிறகு, கோபாலகிருஷ்ணனுக்கு பிறகு, இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் பீம்சிங்க்கு பிறகு பெண்கள் பெருவாரியாக திரையரங்க நோக்கி திரும்பியது வந்து பாக்கியராஜ் அவருடைய படங்களுக்கு தான். மதுரையில் ஆசியாவின் மிகப்பெரிய தியேட்டர்னு சொல்லப்பட்ட தங்கம் தியேட்டரில் அவருடைய தூரல் நின்று போச்சு. ஓராண்டு காலம் 100 நாட்களை கடந்து ஓடியது என்பது ஒரு பெரிய வரலாறு. அந்த ஆண்டு மழை பெய்யாத பொழுது தமிழ்நாட்டில் எல்லோரும் சொன்னார்கள், பாக்கியராஜுடைய படத்துக்கு போறதுக்காக எல்லாரும் தூரல் நின்று போச்சு, தமிழ்நாடு பூரா சொன்னதுனால தான் தமிழ்நாட்டில் தூரல் நின்று போச்சு, இவ்வளவு பெரிய மழையா பெய்யாம போனுச்சுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருத்தர். இறுதி வரை எவரையும் நம்பாமல் தன்னையும் தன்னுடைய எழுத்தையும் மட்டுமே நம்பி திரைத்துறையில் இத்தனை பெரிய வெற்றிகளை பெற்ற ஒருத்தர் இன்றைக்கு நம்முடைய இல்லை, மறைந்து போயிருக்கிறார் என்பது அதிர்ச்சிக்குரிய செய்தி. அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாது, எல்லோரும் சொன்னதைப் போலவே. ஆனாலும் தொடர்ச்சியாக வரலாறு அவர் நினைவில் கொள்ளும் என்று நம்புகிறேன். நன்றி.